Hey hello friends, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த டவுட் வந்து கண்டிப்பா இருக்கும். நான் பேச போற டாபிக் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டா இருக்கும். அது என்ன டாபிக்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்துறலாம். நம்ம பைக்ல வந்து மேக்ஸिमम வந்து ஒரு 200 cc 150 cc அதுக்கு மேல உள்ள பைக்ல எல்லாத்துக்குமே வந்து ஹேண்டில் பார் எண்ட்ல ஒரு வெயிட் இருக்கும். பாத்துக்கிங்களா? நீங்க வந்து நோட் பண்ணிருப்பீங்க. மேக்ஸिमम வந்து 150 cc பல்சர் சீரிஸ்ல எல்லா இதுலயுமே இருக்கும். 150 cc மேல உள்ள பைக்ல வந்து எல்லா இதுலயுமே பார் எண்ட் வெயிட், அந்த வெயிட் வந்து ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்க்க முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க. என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி பிளேயர் தான். சூப்பராக விளாடுவாங்க, ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர், நல்லா விளாடுவாங்க. அவங்க வந்து 4 ஃபிங்கர் வச்சு விளாடுவாங்க. அந்த மாதிரி பிளேயரு 4 ஃபிங்கர் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். பட் வந்து அவங்க வந்து சூப்பராக விளாடுவாங்க. அவங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களோட சேனல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஒய்டி. ஸோ அவங்களோட வீடியோ நான் வந்து போட்டுட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும், நல்லா ஸ்பீடாக விளாடுவாங்க, நல்லாயிருக்கும். அவங்க சேனலோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து லைட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுவாங்க, நிறைய நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பப்ஜி பிளேயராக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார் அண்ட் வெயிட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் வந்து மேக்ஸிமம் 150 cc மேலே எல்லா வண்டியிலையுமே இருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது, 2 அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அட்வான்டேஜ் எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஒரு 75% பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்தா நம்மளோட பைக் வந்து சப்போஸ் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் கிராஷ் ஆகுதுன்னு வைங்களா. ஸோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது சப்போஸ் ஏதாவது வந்து குறுக்க வந்து நம்ம வந்து கீழே விழுந்துன்னா நம்ம பைக் வந்து கீழே விழும் கண்டிப்பாக. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தரையில் படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு. நம்ம கம்பெனி கிராஷ் கார்டு தான் ஃபஸ்ட்டு வந்து தரையில் படம். செகண்ட் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து நம்மளோட ஹேண்டில் பார் தான் கண்டிப்பாக வந்து தரையில் அடிக்கும். ஸோ அப்போ வந்து ஹேண்டில் பார் அடிக்கும்போது நம்மளோட பார் எண்ட் வெயிட் வந்து எண்டில் இருக்கும். அந்த எண்டில் இருக்கனால அந்த பார் எண்ட் வெயிட்டில் தான் நம்ம வந்து ஃபுல் அந்த த்ராட்டில் எல்லாம் அந்த வெயிட் எல்லாமே லோட் ஆகும். அதனால வந்து நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வேறு இதுலேயுமே ஸ்க்ராச்சஸ் ஆகாது. கொஞ்சம் அந்த பாடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பாடி அண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் அகலமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பாடியில் வந்து எதுவுமே படாது. ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பாரில் தான் படம். ஜஸ்ட் வந்து ஒரு ஹேண்டில் பாரில் பெண்டு தான் விழுமே தவிர நம்ம பாடி, நம்மளோட வண்டியோட பாடி, அந்த ஃப்ரேம் இதிலலாம் வந்து நம்ம எதுவுமே அடிபடாது. அதுதான் ஒரு அட்வான்டேஜ், ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அட்வான்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்காது, ஓரளவு 1-2 பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எப்படி நோட் பண்ணேன் இந்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பைக்கில் வந்து பார் அண்ட் வெயிட்டை நான் வந்து கழட்டும் போது தான் நோட் பண்ணேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 150 cc 200 300 அதுக்கு மேலே உள்ள போக வந்து எல்லா பைக்குமே வந்து பார் அண்ட் வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டு போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம வெயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பைக்கை ஓட்டி பாருங்களேன். ஸோ வந்து ஓட்டி பார்க்கும்போது செம ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே இருக்காது, ஹேண்டில் வந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே இருக்காது, ஈஸியாக இருக்கும், செம ஸ்மூத்தாக இருக்கும். பட் வந்து அந்த பாடி அண்ட் வெயிட்டை வந்து நம்ம வந்து கழட்டிட்டோன்னு வைக்கலாம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் நம்ம கையில் வந்து ஃபீல் ஆகும், நமக்கே வந்து இரிட்டேட்டிங் ஆகும். ஆக்சுவலாக வந்து இது வந்து எந்த பைக்லலாம் வந்து இப்படி இரிட்டேட்டிங் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 200 சிசிக்கு மேலே உள்ள பைக்கில் தான் நமக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகும். நான் வந்து என்னோட பைக் வந்து 250 cc, நான் வந்து அபவுட் 200 cc ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்தளவு வந்து ரொம்பலாம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. பட் வந்து என்னோட 250 வந்து அளவுக்கு அதிகமாக ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிட்டு. ஸோ அந்த பார் அண்ட் வெயிட்டை வந்து நம்ம கழட்டிட்டோம்னா ரொம்ப வந்து வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் வந்து டியூக் 390 ட்ரை பண்ணேன். டியூக் 390 அப்படியே டபுளாக இருக்குது, 250க்கு டபுளாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து கிளாசிக் 350 நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். கிளாசிக் 350 வந்து சும்மா வந்து வைப்ரேஷன் ஆகும், நிறைய வைப்ரேஷன் இருக்கும். நமக்கு ஃபுட் ரெஸ்ட்டு, ஹேண்டில் பார், டேங்க் எல்லா இடமே வைப்ரேஷன் இருக்கும். நம்ம வந்து இதுலேயும் வந்து பார் அண்ட் வெயிட்டை வந்து கழட்டிட்டு ஓட்டணும் அப்படின்னு வைங்களேன், ஃபுல்லாக வந்து வைப்ரேஷனாக தான் இருக்கும். நான் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஹீட்டிங் ஆகிட்டு. ஹேண்டில் பார் வந்து அப்படியே ஆடுது, கிடுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்தளவு வந்து எனக்கு வந்து வைப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த பார் அண்ட் வெயிட்டு இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயினான விஷயம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வைப்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹேண்டில் பாரில் வைப்ரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பார் அண்ட் வெயிட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது, மெயினான ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 cc ஒரு 200 cc அதுக்கு கீழே உள்ள பைக்கில் வந்து ரொம்ப வந்து இந்த பார் அண்ட் வெயிட்டை கழட்டுனா வைப்ரேஷன் இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு லோ சிசி பைக்குன்னு சொல்லலாம். லோ சிசி மீன்ஸ் அப்படிலாம் நான் வந்து
0.5லாம் சொல்கிற இதெல்லாம் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லலை. பட் வந்து அதுக்கு வந்து அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்காது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ரொம்ப டார்க் வந்து ரொம்ப வெளியே வராது. ஸோ அப்போ வந்து வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப ஃபீல் ஆகாது. ஓகேவா, 250cc எனக்கு வந்து 250ல் கொஞ்சம் வந்து ஃபீல் ஆச்சு, 390ல் அதிகமாக ஃபீல் ஆச்சு, 350 அதாவது கிளாசிக் 350 அதில் வந்து அளவுக்கு அதிகமாக ஃபீல் ஆச்சு. ஓகேவா, அப்படி போக போக நம்மளுக்கு வந்து பார் அண்ட் வெயிட்டை வந்து கழட்டினோம்னா நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இதனால தான் பார் அண்ட் வெயிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நம்மளோட வைப்ரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்மூத்தாக ஓட்டுறதுக்கு, நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ வந்து பல்சர் 150ல் ஒரு நார்மலான ஒரு சின்னதாக இருக்கும் அது பார் அண்ட் வெயிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகும் பார்த்தீங்கன்னா டியூக் 200ல் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில எனக்கு. சப்போஸ் அது வந்து ஃபஸ்ட்டே வந்து டிராஃபிக்கில் வந்து பூந்து போகும், ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் கைக்குள்ளே இருக்கும், அதனால் அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மாற்றிட்டாங்க, இப்போ வந்து பார் அண்ட் வெயிட் எல்லா இதுலேயுமே வருது. இப்போ உள்ள டியூக் 200க்கு வந்து பார் அண்ட் வெயிட் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக இருக்கும். என்னோட டியூக் 250ல் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் 390ல் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா, வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும். அப்படியே வந்து சிசி கூட நம்மளுக்கு வந்து அந்த பார் எண்டோட சைஸு அதோட வெயிட் எல்லாமே கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து சூப்பர் பைக்கில் பார்த்தீங்கன்னு வைங்களா, ஹேண்டில் பாருக்கு அந்த கிரிப் இருக்குல்ல, கிரிப்புக்கு பாதி அளவு அந்த இதுதான் இருக்கும், பார் அண்ட் வெயிட் தான் இருக்கும். அந்த வெயிட் வந்து சூப்பர் பைக்லலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது வந்து ஏன் அது வந்து நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அது வந்து அளவுக்கு அதிகமான வைப்ரேஷன் வந்து வரும். அந்த வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணும்போது எவ்வளோக்குள்ள வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகாது. ஓகேவா, அதனால தான் போக அது சிசி கூட சிலிண்டர்ஸ் சிசி எல்லாமே கூட நம்மளுக்கு வந்து பார் அண்ட் வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா பெருசாக கொடுக்காங்க, வெயிட் அதிகமாக கொடுக்காங்க. ஓகேவா, இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்டோட சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உள்ளே போய் செக் பண்ணியா பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகேவா, ஓகே, லெட்ஸ் சி, பார்ப்போம்.